எல்லார் வீட்லேயும் கேக் செய்கிறாங்க, நாமளும் கேக் செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம வீட்டில் கேக் செய்ய பாத்திரம் இல்லைனா கூட பரவாயில்லைங்க, தோசைக்கல் இருக்குல்ல, அதில் ஒரு பேன் கேக் செய்யலாம்ல. ஸோ வாங்க, உங்களுக்கான டிஷ் தான் இன்றைக்கி பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஸோ இதுக்கு நான் பனானா எடுத்திருக்கேன், ஒரு 5 பனானா நல்ல ரைப்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பனானாவை 5 நல்லா இப்படி ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்லேயே நம்ம பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து பீட்டர் இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 2 எக் எடுத்திருக்கேன் இதுக்கு. அண்ட் இது கூட வந்து நான் நாட்டு சக்கரை போடுறேன். இன்கேஸ் நாட்டு சக்கரை இல்லை, ஒயிட் சுகர் இருக்குன்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம ஆப்ஷன் தான். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் நம்ம வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, பேன் கேக்குக்கு அதெல்லாம் ரொம்ப நீடட் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை போடுறேன். நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் ஒயிட் சுகர் இருக்குன்னா நீங்கள் அதையே அது கொஞ்சம் தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு பால் போட்டு நல்லா பீட் பண்ணி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நான் 2 கப்பு கோதுமை மாவு போடுறேன். இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து கோதுமை மாவு இல்லை மைதா இருக்குன்னா, ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரே 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் போடுறேன். இன்கேஸ் நம்ம வந்து பேக் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு பேக்கிங் சோடாவும் தேவைப்படும். பேக்கிங் பவுடரே எனஃப். அண்ட் இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் சாக்கோ பவுடர் போட்டிருக்கேன். இன்கேஸ் நம்ம வீட்டில் இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது, சாக்கோ பவுடரை நீங்கள் இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ சாக்கோ பவுடர் போட்டதுக்கப்புறமா அண்ட் பேக்கிங் பவுடரும் போட்டு நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி, இங்கே பாருங்கள், நல்லா இதை மாதிரி கேக் பதம் இந்த மாதிரி வந்துடும். இன்கேஸ் உங்கள் வீட்டில் டின் இருந்துச்சுன்னா ஊற்றி வைக்கலாம். இல்லை நம்ம வந்து பேன் கேக் மாதிரியே பண்ணலாம்னும் நம்ம அழகாக பேன் கேக்கே பண்ணலாம். ஸோ பேன் கேக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் வந்து ஆட் பண்ண போகிறேன் பாலை. ஸோ ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் போட்டிருக்கேன். இந்த இடமும் நீங்கள் வேணாம், இல்லை என்கிட்ட வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பேன் கேக்குக்கு வந்து அந்த பனானா ஃப்ளேவரே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக இருக்குன்றதுக்காக வெண்ணிலா சாக்கோ பவுடர் அண்ட் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல பேட்டர் வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு பெருசாக வேணும்னாலும் போட்டுக்கலாம். ஸோ பேன் கேக் வந்து ஓரளவுக்கு சின்னதாக இருந்ததுன்னா பார்க்க அழகாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இதுவும் நான் 2 ஆப்ஷன் உங்களுக்கு தரேன். கோகனட் ஆயில் இருந்துச்சுன்னா கோகனட் ஆயில் போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் பட்டர் தான், பட்டர் போட்டுக்கோங்க. ஸோ இதுவுமே நம்ம வீட்டில் உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அது போட்டுக்கலாம். கோகனட் ஆயிலும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சன்ஃப்ளவர் ஆயில் போடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். பட் கோகனட் ஆயில் அண்ட் இந்த பட்டருக்கு வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் இதுக்கு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் மேலே போட்டிருக்கேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அதை சாப்பிட்றப்ப இந்த சாக்கோ சிப்ஸ் வந்து அங்கங்கே மெல்ட் ஆகி கொஞ்சம் லாவா மாதிரி வரப்போ அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் முட்டை, பால், அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், பனானா இது மாதிரி போடுறதுனால கண்டிப்பாக ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அண்ட் நமக்கு நிறைய ஆயில் அண்ட் பட்டரும் வந்து நமக்கு ரெக்வயர்ட் கிடையாது. ஸோ ரொம்பவே கம்மியான ஒரு விஷயத்தில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 1 சைட் வந்து நான் திருப்பி போட்டுட்டேன். ஸோ டபுள் சைடுமே இந்த மாதிரி திருப்பி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பிளேட்டில் எடுத்து, உங்களுக்கு சாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் சாக்லேட் சாஸ் கூட போட்டுக்கலாம் மேலே. ஸோ இந்த சாக்லேட் சிப்ஸ் வந்து அங்கங்கே மெல்ட் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.